வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா printf ஸ்டேட்மெண்ட் இன் ஃபங்க்ஷன் இன் சி லாங்குவேஜில் printf ஸ்டேட்மெண்ட் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே சின்ன printfனா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் தான். அதில் நம்ம என்ன கொடுக்குமோ அதை அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். சிம்பிளாக டபுள் கொட்டேஷனில் ஹலோ அப்படின்னு கொடுக்கேன், செமிகோலன் வச்சிடணும் கடைசி. இப்போ ரன் பண்ணோம்னா அவுட்புட்டில் ஹலோன்னு வந்துட்டு இதுதான். சிம்பிள் தான். printf ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுக்குமோ அது அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறது தான் printf ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. அது மட்டும் இல்லாமல் printf ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க எப்படி ப்ரோக்ராம் எழுதிப்பான்னு பார்த்தீங்கன்னா int of, இதான் printf ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரோட்டோடைப். கான்ஸ்டன்ட் சேர் பாயிண்டர் str பார்த்தீங்கன்னா கமா 3. இப்போ இதான் printf ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரோட்டோடைப்னா ஒன்றும் இல்லை, அந்த printf ஸ்டேட்மெண்ட் நம்ம ஹலோன்னு கொடுக்கும். இது வந்து இந்த இது ஆர்குமெண்ட்டு ஒரு பாயிண்டராக தான் எடுக்கும். ஸோ நம்ம ஹலோங்கிறது அவுட்புட்டில் அது printf ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டீஜர் டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது. பார்த்திங்கன்னா என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோன்னா இந்த இதோட லென்த் ஆஃப் நம்ம அவுட்புட்டில் எத்தனை லென்த் பிரிண்ட் பண்ணோ அதை ஒரு இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ணும். இதான் printf ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். இந்த 3 புள்ளி எதுக்கு வச்சுருக்கோம்னா எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா printfல நம்ம எவ்வளோ நாளும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நிறைய இன்புட் வாங்கினால டாட்டா வச்சா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எவ்வளோ ஆர்குமெண்ட்னாலும் நம்ம சியில் printf ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நினச்சி போகிறேன்னா அந்த printfங்கிறத a=ன்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படின்னா ஒரு ஏவை டிக்ளேர் பண்ணிக்கிறோம் இன்டிஜர். ஸோ ஏ இப்போ நினச்சி போகிறேன்னா printfல இந்த ஏவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்கள். %d இன்டிஜர்னால %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கமா ஆம்பர்சன் ஏ. இப்போ ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு வந்துட்டு மட்டும் இல்லாமல் 5ன்னு வருது. இந்த லென்த் ஆஃப் ஹலோ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இப்போ 1லேருந்து ஆரம்பிக்கு. ஸோ அவுட்புட்டில் வந்து 5ன்னு வந்துருக்கு. இதான் printf ஃபங்க்ஷன். printfனா இல்லை, சிம்பிளாக நம்ம அதில் என்ன கொடுக்கமோ அதை அப்படியே அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுது. இதே வந்து printfல அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுனா ஒரு நெகட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நம்ம இதை வச்சு printf அவுட்புட்டில் சக்ஸஸ் ஆகிட்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம இப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை ஸ்பேஸ் ஆட் பண்ணி ஹலோ வெல்கம் டு சீனெல்லாம் இப்போ ரன் பண்ணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18 வந்திருக்கு. நம்ம லென்த்து பார்த்திங்கன்னா 18 வேர்ட்ஸ். இதான் printf சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். அடுத்தால என்ன செய்யணும், scanf பற்றி பார்ப்போம். scanf இதே மாதிரி தான். அதோட ப்ரோட்டோடைப் பார்த்திங்கன்னா int scanf கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு கீவேர்டு, வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். str கமா இப்போ இதுதான் அதோட ப்ரோட்டோடைப்பு. இது ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் நம்ம எத்தனை வேல்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோரேஜ் மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எத்தனை வேல்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத நம்மளுக்கு அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ என்ன செய்யறோம், நான் இதை சிம்பிளாக கமெண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போது நம்ம யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்கி பார்க்கலாம். scanf ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கமா ஆம்பர்சண்ட் ஏ. ஆம்பர்சன் ஒன்றும் இல்லை, அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். நம்ம எந்த மெமரியில் ஏங்கிறத ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னே அதை ஒரு அட்ரஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அந்த அட்ரஸில் தான் நம்ம இப்போ கொடுக்குற யூசர் இன்புட்டை ஸ்டோர் பண்ணணும். அதனால் நம்ம வந்து ஆம்பர்சன் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். வந்து ஒரு அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷனில் இங்கே பார்த்திங்கன்னா பாயிண்டர், இதோட ப்ரோட்டோடைப் பார்த்திங்கன்னா strங்கிறது ஒரு பாயிண்டர். நம்ம பாயிண்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ பாயிண்டர் நம்ம கொடுத்தாலே அதோட அட்ரஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதனால் அட்ரஸ் பாஸ் பண்ணணும். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் பி. இதை நான் என்ன பண்ணேன்னா பி ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கலாம். printf %d கமா பி கோல்னு வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட இன்புட் கேட்கு, நான் 45 கொடுக்கேன். ப்ரோக்ராம் ஃபினிஷ். நம்மளுக்கு 1 வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இன்புட் தான் யூசர்கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு 1 வந்திருக்கு. இப்போ மோர் தென் இன்புட் ஒரே லைன்லாம் வாங்கிக்கலாம். சிம்பிளாக ஸ்பேஸ் விடாமல் scanfல %d அதே மாதிரி கமா இதில் நம்ம எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுமோ அதோட வேரியபிள் நான் என்ன செய்யலாம், அங்கே கூட ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் கமா சி. இதை நம்ம சீனே மாற்றிக்கலாம் சி. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம்.
2 வேரியபிள் கொடுக்கணும். 34 ஒரு ஸ்பேஸ் விட்டு 45. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் 2 வந்திருக்கு. ஏன்னா நம்ம 2 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணனால. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேனஃபில் நம்ம ஒரு கேரக்டர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குதுன்னு வச்சுக்கலாம். scanf வந்து பார்த்திங்கன்னா எதுவரை ஒரு வேல்யூவை அசைன் பண்ணால் ஸ்பேஸ் இருக்க வர ஒரு ஸ்பேஸ் பார்த்தோன்னே அதை வந்து ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த என்ன நம்பர் இருக்கோ அதை இன்னொரு ஸ்பேஸில் தூக்கி இன்னொரு வேல்யூ நம்ம 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம், 2 வேரியபிள் அசைன் பண்ணிடும். ஸ்பேஸ் தான் முக்கியம். நம்ம இப்போ இது வந்து எங்கே பாதிக்குன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக இன்புட்டில் கொடுக்கோன்னு வச்சுக்கோம். %s ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் சியில் கிடையாது. ஸோ நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் தான் யூஸ் பண்ணணும். அதனால் அரே யூஸ் பண்ணணும். அதை நம்ம அரேயை பார்க்கும்போது க்ளீனாக பார்க்கலாம். இப்போதைக்கு லேஸாக என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பி இருக்கட்டும், சியை டெலீட் பண்ணிடலாம். வச்சுக்கணும்னா கேரக்டர் ஏ ஆஃப் 20 கேரக்டர் வாங்க போகிறதுனால நான் சிம்பிளாக ஏ கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணேன். நான் என்ன செய்ய போகிறேன்னா சி ஸ்பேஸ் விட்டு ப்ரோக்ராம்னு அடிக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த சியை மட்டும்தான் அந்த scanf எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்பேஸ் ஆனே scanf அவ்வளோதான் நினச்சிட்டு தூர போயிடும். ஸோ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நான் பிரிண்ட் பண்ண கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா printf %s a quotation இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி மட்டும் தான் வந்து 1 வந்து எத்தனை இது. ஸோ நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாலே scanf வந்து ஸ்பேஸ் வந்தோடனே என்கவுண்டர் ஆயிரும், மற்றதை ரீட் பண்ணாது. ஸோ நம்ம அப்படி கொடுக்கணும்னா சிம்பிளாக இருந்துச்சுன்னா 2% யூஸ் பண்ணணும், 2 வேரியபிள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நினச்சோன்னா கெட்ஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சி ப்ரோக்ராம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் அவ்வளோத்தையும் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு. ஸோ இது சிம்பிள் தான். scanf கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஸ்பேஸ் இருக்கும், அது வரதான் என்கவுண்டர் பண்ணும். அப்படி உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணால் நம்ம 2 வேரியபிள் யூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. நம்ம printfனா என்ன, scanfனா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதோட யூசேஜ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் மோர் தென் scanf தவிர வேறு என்ன இதெல்லாம் வாங்கி நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட்டும் அவுட்புட்டும் காமிக்கலான்னு பார்ப்போம்.